ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சேனலில் வீடியோ போடலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ தான் சேனலுக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன நான் பண்ண போகிறேன்னா, ஒரு வில்லேஜ் அண்டு பேஸ் கட்ட போகிறோம். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது, பேஸ் கட்டவே தெரியாது கைஸ். அதனால தான் பிடிச்ச மாதிரி கட்டுவேன்னு சொல்லிட்டேன். பேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டணும் கைஸ், பயங்கரமாக அப்படியே பெருசாக கட்டணும். ஏதாச்சும் சின்ன பேஸ் தான் கட்டுவேன், ஏன்னா எனக்கு பேஸே கட்ட தெரியாது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க கைஸ், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு மறந்து போயிட்டேன். பேஸ் கட்டணும். என்னடா அப்படியே பேஸ் கட்டணும்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் கைஸ், மண்டையில் அது கோலர் ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுத்து யோசிக்கிறேன், என்னடா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாப்கார்ன் எடுத்துகிட்டு வாயில் போட்டே பாருங்கள் வீடியோவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிரியேட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜங்கிள் பயமாக இருந்தது. என்னடா ஜங்கிள் பயமா? ஜங்கிள் பயத்தில் எப்போ பார்த்தாலும் கிளி இருக்கும், எங்கடா கிளியே காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். சரி, கிளியே தான் காணாமே, பக்கத்தில் ஏதாச்சும் வில்லேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சரி, வில்லேஜ் கண்ணுக்கு தேம்புற மாதிரி இல்லை. என்னடா பெரிய பெரிய மரமாக இருந்தது பக்கத்தில். சரி, ஏதாச்சும் ஜங்கிள் பயம் சொல்கிற மாதிரி கைஸ். அதில் ஜங்கிள் ஏதோ ட்ரெஷர் இருக்கும் கைஸ், அது கிடைக்குன்னு பார்த்தேன். அது கிடைக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வுட்டு வெட்டிட்டு ஸ்டோன் டூல்ஸ் மாட்டு டக்குன்னு வில்லேஜுக்கு போகிறோம். வில்லேஜுக்கு போய் லூட் அடிக்கிறோம், அப்படியே ஆர்மர் மாறுறோம், அப்படியே டைமண்ட் ஆர்மர் மாறுறோம், ட்ராகன் நிஃபில் பண்ணுறோம். இல்லை, முன்னாடியே சொல்லிட்டோம் போல், சாரி கைஸ். பார்த்தீங்கன்னா போய் ஃபஸ்ட்டு வில்லேஜை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வுட்டு கட்டி வீடை கட்டி, அதுக்கடுத்து பார்ட் 2ல் விவசாயம் எல்லாம் பண்ணிவிட்டு, பார்ட் 3ல் அயன் ஃபார்ம் கட்டுத்து. என்னடா ரொம்ப முந்திட்டு போகிறோம்ல? ஆமாம் கைஸ், ரொம்ப முந்திக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு வெட்டிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ் மாறணும்ல, சரி போய் ஸ்டோன் டூல்ஸ் மாறலான்னு சொல்லிட்டு ஓடினேன். பார்த்தா மரத்தில் முட்டிட்டு பார்த்தா இங்கே குழி மாரி இருந்தது. சரி, அந்த குழியில் போய் ஸ்டோன் மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன், ஏதாச்சும் அயன் கிடைக்குமான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே தேடி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அயன் எங்கேயுமே காணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் கிடைக்குன்னு பார்த்தா சுற்றில பார்த்தீங்கன்னா சார்கோலாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், சைடில் அங்கே எங்கேன்னு சார்கோல் கிடந்தது. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ் மாறலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ் மாறதுக்கு ஃபஸ்ட்டு கிராஃப்ட் டேபிள் செய்யணும், அதுக்கடுத்து ஸ்டிக்கு செய்யணும், அதுக்கடுத்து ஒரு பிக்காட் செய்யணும், அது பிக்காட் செஞ்சு மைன் பண்ணணும். அப்புறம் மைன் பண்ணிவிட்டு ஸ்டோன் டூல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்கோல் மைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டோன் மைன் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சொன்னமாரி பாப்கார்ன் எடுத்து தின்னுட்ருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் சாப்பிட்டுட்ருக்கீங்களா? என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க சொல்லுங்கள் கைஸ், என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரியணும், நான் சொன்னல முன்னாடி ஏதாச்சும் சாப்பிடுங்கன்னு. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறீங்க கமெண்ட்டில் மறக்காமல். அதுக்குன்னு கமெண்ட்டில் ஓவராக போய் வேறு ஏதாச்சும் சொல்லிடாதீங்க. பாம் தின்றன்னு சொல்லாதீங்க. பாம்லாம் ஆட்டோ பாம், அந்த பாம்லாம் தின்றன்னு சொல்லாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோன் டூல்ஸுக்காக வாய் உள்ளது ரொம்ப. ஸ்டோன் மைன் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்டோன் ஐயோ புலம்புறேன் கைஸ். ஸ்டோன் மைன் பண்ணி ஸ்டோன் டூல்ஸ் மாறணும் கைஸ். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒரு 26 கலெக்ட் பண்ணேன். 26 27 இல்லை 28 இல்லை ஒரு 30 கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். 30 கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு, அப்புறம் என்ன செய்வாங்க பர்னஸு, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணை செஞ்சுட்டு சரி சார்கோல் பக்கத்தில் பார்த்தோமே, அதை மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு மைன் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே இருந்தது. சரி மைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடன்னு மைன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க கைஸ். ஐயோ, வாயை வளருது கைஸ் ரொம்ப. அது வரைக்கும் மைன் பண்ணத்தை பார்த்துட்டுருங்க, நான் கொஞ்சம் நான் மூச்சு வாங்கிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சார்கோல் மைன் பண்ணிட்டேன். சார்கோல் மைன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஒரு சார்கோல் இருந்தது, தண்ணி கடையில் ஒரு சார்கோல் இருந்தது, அதை மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் இருந்தது, ஒன்று கன்னியாகுமரி மாரி ஒன்றே தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்கோல் இருந்தது, அதை கொஞ்சம் மைன் பண்ண ஆரம்பித்தேன். சரி, மைன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேப்பிஸ் இல்லை, இது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, காப்பர் கிடச்சிது. காப்பர்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சார்கோல் மட்டும் மைன் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பர் வச்சு ஆர்மர்லாம் மாறலாம் கைஸ், மறந்தே போயிட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஆர்மர் மாறலாம், டூல்ஸ் செய்யலாம். ஆனால் எனக்கு காப்பர் வேணான்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன் கைஸ். ஏன்னா எனக்கு காப்பரே பிடிக்காது. ஏன்னா காப்பரில் அந்த ஆர்மர் சுத்தமாக எனக்கு பிடிக்காது கைஸ். எடுத்தால் நம்ம டைமண்ட் ஆர்மர் மட்டும்தான் மாறணும்னு சொல்ல மாட்டேன், அயன் ஆர்மர் மாறிட்டு டைமண்ட் ஆர்மர் மாறலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் சார்கோல் மைன் பண்ணுங்க கைஸ். ஏன்னா கேவுக்கு போனோன்னா லைட் வேணும்ல, அதனால் சார்கோல் கொஞ்சம் மைன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றிட சார்கோல் கிடைக்குன்னு பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வில்லேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது கைஸ், நான் மூச்சு வாங்கிக்கிறேன். இவன் ஓடிட்டு விட்டு அது வரைக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது குழியை பார்த்தேன். குழியிலேருந்து தாண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு வெட்டிட்டு மாடு வெட்டணும். ஆடு மட்டும் தான் வெட்டணும். மாடு வெட்ட தேவையில்ல. ஆடு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு செய்யறதுக்கு தேவைப்படும் கைஸ். ஆடு வெட்டணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு கிடைக்கும்னு பார்த்தா சிக்கன் பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடியே ஓடிச்சு. சரி கோழிலாம் அடிக்க தேவை, ஏன்னா அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபுட்டுக்கு வேணால் தேவைப்படும், ஆனால் அது நம்மளுக்கு தேவைப்படாது. அப்புறம் பார்த்திங்கன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா செரி பைசம் ட்ரீ அப்படின்னு அதான் அது பேர் அதான் நினைக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா இருந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடியே ஒரு ஆடு போணுச்சு. விடுவேனா நான் போய் துரத்தி அடிக்க போயிட்டேன். பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருந்தது. ஒரே ஷாட்டு அப்படியே போய் வச்சேன். ஒரே ஷாட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தேன். சரி இன்னொரு ஆடு கிடைக்கும், அப்படியே பக்கத்துலேயே செரி பேசம் ட்ரீயில் போய் ஃபுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சாம்பிளின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ், அதனால் வெட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு பக்கத்துலேயே 2 ஃபான் இருந்துச்சு. அது ஒன்று பார்த்திங்கன்னா கலர் வெள்ளை கலரு, இன்னொரு கலர் வந்து எனக்கு பிடிக்காத கலரு. அது பார்த்திங்கன்னா ஃபானாக வந்து அடித்து அதாவது கதம் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடு கிடச்சிது. விடுவேனா நான் போய் எக்ரி ஒரு ஷாட் போடலான்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டான். சரி அப்படியே எக்ரி போடுவோன்னு பார்த்தா சரி அதெல்லாம் வேலைக்காவது, நம்ம நார்மலாக வச்சுட்டு அடிப்போம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த பயம் 3 பேர் என்னன்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிக்கும். ஏன்னா ரெட் கலர், அதாவது ஒரு ஆரஞ்சு கலரில் ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலர் ஆரஞ்சா ஏதோ வாய் வளருது கைஸ். இந்த அதாவது இந்த வுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாம்பிளின்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வுட்டு வெட்டிட்டேன். அப்புறம் சாம்பிளின் வேணும்ல, அது வரைக்கும் அது கீ வர வரைக்கும் இன்னும் வுட்டு வெட்டுவோம்னு சொல்லிட்டு வுட்டு வெட்டினேன். ரொம்ப முடியல கைஸ். அப்படியே பேசிகிட்டு தொடர்ந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால மூச்சு அடைக்க பேசுகிறேன் கைஸ். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாய்ஸ் ஓவர் கேவலமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வுட்டெல்லாம் வெட்டிட்டேன். சரி சாம்பிளின் வியூன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணேன். சரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளின் வீந்துருச்சு. சரி சாம்பிளின் எடுத்துகிட்டு ஒன்று போதும்னு சொல்லிவிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே செரி பைசம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறேன்னு. அது பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆடு புடிச்சு வெட்டலாமல் வச்சேன். வேணாம், செரி பைசம் ட்ரீ இருக்குள்ளே என்னத்துக்கு ஆடுன்னு சொல்லிவிட்டு அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கைஸ். அந்த வுட்டு பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும், அது பிடிச்ச கலரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரேபிட் ஓடிச்சு. அணியில் எதுவும் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு வுட்டு வெட்ட ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது கைஸ் கலரு. ஏன்னா பிங்க் கலர்னால் யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டேன். பாய்ஸ்க்குலாம் பாதி பேருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும் கைஸ் மைண்ட் கிராஃப்ட்டில். ஏன்னா அது சூப்பராக இருக்கும் கைஸ். மைண்ட் கிராஃப்ட்டில் நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வளரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாரி இலை பறந்துட்டுருக்கேன். எனக்கு அது அதனால ரொம்ப பிடிக்கும் கைஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மரத்துலேயே வீடு கட்டிடலாம் நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி கட்ட மாட்டேன். எல்லா மரத்துலேயும் கட்டலான்னு பிளானில் இருக்குங்க கைஸ். என்ன சொல்கிறீங்க? அப்புறம் பார்த்திங்கன்னா சரி சாம்பிளின் வியூ வரைக்கும் சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வியூன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நாமளே உடச்சி விடுவோம் அப்போ தான் வியூன்னு சொல்லிவிட்டு உடச்சிட்டு இருந்தேன். உடச்சி கொண்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிளின் கிடச்சிச்சு. அப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சாம்பிளின் கிடச்சிச்சின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா டே 0 தான் கைஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா டே 0லேயும் ஐட்டம்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்காதீங்க, எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா நான் ஒழுங்காக விளையாட மாட்டேன் கைஸ், அதனால தான். என்னடா ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறேன், என்னடா பேசுறதே சரியில்லைன்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியாது, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே லாவா பார்த்துட்டு கீயை பார்க்க மறந்துட்டேன். அப்படியே கீயை புதக்குன்னு வீவேன். அதெல்லாம் கற்றுக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் மாற்றுவாங்கள்ல, அந்த மாத்திரன்னு சொல்லிட்டு எமோட் ஆகிட்டு இருந்தாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பங்கில் இருந்தது. அப்போ வில்லேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறேன். ஐயோ தொண்டை கடிச்சு. ஓடுறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் கிடச்சிது. அந்த ரெக்கார்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன். வரும் தானே? ஆமாம் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே நீச்சல் அடித்து கொண்டே போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டேன், சுகர் கேன் கிடச்சிது. சுகர் கேன் வெட்டினேன். அப்புறம் கழுதெல்லாம் பார்த்தேன். மைண்ட் கிராஃப்ட்டில் கழுதை இருக்குதுன்னு இப்போ தான் கழிச்சு தெரியும். ஏன்னா இப்போ தான் பார்த்துட்டேன் கழுதை. அப்படியே அது கண்டுக்காமல் அப்படியே நான் கிளம்புனேன். அப்படியே கிளம்பிட்டேக்குள்ளே இன்னும் சுகர் கேன் இருந்தது. சரி வெட்டுவேனா வெட்ட மாட்டானோ யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆடு தெம்பிட்டுது. விடுவேனா நானும் ஆடு சுகர் கேனை வெட்டிட்டு ஆடை தான் முதல்ல வெட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் சுகர் கேன் தான் வெட்டுறேன். அசிங்கமாச்சு குமார், ஏன் சொல்கிறேன்னா நானே நினச்சேன் ஃபஸ்ட்டு ஆடு வெட்டிட்டு சுகர் கேன் கலெக்ட் பண்ணுவேன்னு. ஆனால் நானே என்னை பற்றி எனக்கே தெரியல கைஸ்.
பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடை கூட வெட்டாமல் அப்படியே ஓடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டே இருந்தேன். ஏதாச்சும் வில்லேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். தூரத்தில் ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சு. ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க வில்லேஜ் கிடச்சிச்சின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடு கிடந்தது. குழுவனா நான் வெட்டி போட்டேன்ல. வெட்டி போட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆகுது. பக்கத்தில் லாவா அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு லாவா தேவைப்படும். அப்புறம் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாவா கண்டுக்காமல் அப்படியே நான் வில்லேஜ் தேடி தான் ஃபஸ்ட்டு போனேன். ஏன்னா தூங்கணும்ல, நைட் ஆகுது இல்லை. எனக்கே மூச்சு வாங்குது கைஸ் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. எம்மா கஷ்டமாக இருக்குது கைஸ். மித்த யூடியூப்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ வாய்ஸ் ஓவரை, நான்லாம் மோசமாக தான் கைஸ் கொடுப்பேன் வாய்ஸ் ஓவரில். என்னெல்லாம் பார்க்குறீங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்தமாதிரி சின்ன யூடியூபருக்குலாம் வாய்ஸ் ஓவர்லாம் மொக்கையாக கொடுப்பான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. வாய்ஸ் ஓவர்லாம் கேவலமாக தான் இருக்குது கைஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. பஸ்ஸு தூங்கணும்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டே இருந்தேன். இந்த குழ மூக்கன்லாம் இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தா ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தான். ஏஞ்சரா பண்ணி மூஞ்சி வாயான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரில. நான் ஏதோ யோசித்தேன், அப்படியே மறந்துட்டு போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு கிடந்தது. அப்படியே இந்த வில்லேஜரை அடிச்சுட்டு, ஏன்னா இவன் விவசாயம் பண்ணி விட்ருவான், அதனால் இவனை அடிச்சு விட்டு நம்ம எல்லாம் லூட் எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நிறைய ஏபிள் இருந்தது. அது வேணால் வில்லேஜர் ப்ரீடுக்கு யூஸ் ஆகும். அதாவது பார்ட் 3க்கு வாய் வளருது. பார்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு ஃபுட்டு தேவைப்படும். ஏன்னா வில்லேஜருக்கு ப்ரீட் பண்ணி நிறைய வில்லேஜர் வந்தால் தான் அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகும். அதனால் ஐயோ ரொம்ப வாய் வளருது கைஸ், என்ன சொல்லுதுன்னே தெரியுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செஸ்ட் இருந்தது. அந்த செஸ்ட்டில் கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு சரி வேறு என்னாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜர் இருந்தான். அதெல்லாம் கண்டுக்காமல் பார்த்தா மேலே கேரட் இருந்தது. அப்படியே கேரட்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். கேரட் கலெக்ட் பண்ணிட்டு ரொம்ப வீடியோ லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேங்க கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் போகுது. நான் இந்த லூட்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டுக்குள்ளே காட்டுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப வீடியோ பெருசாக போகுது, நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க. சரி கைஸ், இதான் கைஸ் நான் எடுத்த லூட்டு. பார்த்துட்டிங்களா இம்மா லூட் தான் கைஸ் அடிச்சு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ்லேருந்து பாதி லூட்டு கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஒழுங்காக காட்ட மாட்டேங்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு காட்ட தெரியாது ஒழுங்காக, அதனால காட்ட மாட்டேன் ஒழுங்காக. என் லூட்லாம் காட்ட மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் காட்ட மறந்துட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பேஸ் கட்டலாம், பக்கத்தில் இந்த வில்லேஜர்லாம் சேர்த்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இடத்த போய் பேஸ் கட்டலாம்னு சொல்லிவிட்டு இடத்த தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்துலேயே வில்லேஜர் கூட்டு வர மாரி பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே பேஸ் கட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு பேஸ் கட்டுறோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராஃப்டி டேபிள் அதெல்லாம் வைப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாகின் அடிச்சுக்கிறேன் கைஸ். ஏன்னா ஃபோன் லேக் அடிச்சது அதிகமாக, அதனால் லாகின் அடிச்சிருந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குதிரைலாம் இருந்தது. சரி இங்கே எல்லாத்தையும் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வச்சுட்டு வந்து பார்க்குறோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு பேஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. பார்த்தீங்கன்னா ஓரத்தில் செஸ்ட்டு பர்னஸ்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதான் என்னோடய டூல்ஸ்லாம் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் கட்டுவோன்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டத்தை ஃபாஸ்ட்டாக போட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சுட்டு கட்டுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போடும் கைஸ். வீட்டை கட்ட தெரியாமல் கட்டிட்டு கிடப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்தா கலாய்ப்பீங்க. அதனால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கட்டிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். ஏன்னா இங்கே கலாய்க்கக்கூடாது, எனக்கு அசிங்கமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை போட்டு நான் பார்த்தீங்கன்னா கட்டுன்னு கட்டிகிட்டே இருந்தேன். என்னடா சாங்கு கேட்கல, என்னடா சாங் கேட்டு கட்டுறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது கைஸ். சாங் போட்டேன்னா அப்படியே சாங்கை போட்டு வளைச்சி கட்ட ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வீடு கட்டும் தொழிலாளியாக மாறிட்டேன். அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் வந்து கட்டிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கட்டிகிட்டே இருந்தேன். என்ன முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் அப்படி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெளியே போயிட்டு எப்படி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கட்டுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போவேன், வந்து கட்டுவேன். அந்தமாரி போயிட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தூங்க வந்த நேரத்தில் அப்போ தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஜாம்பி வந்தது, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜாம்பி வந்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாம்பி வந்தது. விடுவேனா நான் அடிதான் அடித்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா 3 பேர் வந்துட்டாங்க. என்னடா 3 பேரா, நான் முடிஞ்சால் பார்த்துக்கலாம்டா, நீயா நானா பார்த்துக்கலாம்டா, சிங்களாக தான் வரும்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தான். பார்த்தா என்ன போட்டான், அப்படியே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே பாடி அடிக்கலாம் பார்த்தா ஆனால் பக்கத்தில் வந்துட்டான். ஸ்குவாடை எடுத்துகிட்டு வந்துட்டான், ஒருத்தர் செடி தூக்கிட்டு வந்துட்டான்.
சரி விடுவேண்ணா நான் ஆக்ஸ் எடுத்தேன் வந்துட்டேன் நான் இருடா போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தேன். பார்த்தா க்ரீப்பர் வர பின்னாடி அது கவனிக்காமல் முன்னாடி ஓடினேன். பார்த்தா க்ரீப்பர் டம்மால் பின்னாடி ஒருத்தன் வந்து வெடிச்சிட்டான். நான் தான் கோபால்னு சொல்லிட்டு வந்துட்டான். என்னடா ஏதாச்சும் ஸ்டோன் டூல்ஸ் இருக்காச்சுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஜாம்பியை பற்றிக்கிட்டே வந்தான் ஸ்குவாடை தூக்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செட்டுறான். சரி க்ரீப்பர் அடிச்சு எட்டைகள் போகும்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் டம்மால்னு வெடி விட்டேன். சரி இந்த இடத்துல பிளாட் பண்ணிவிட்டு பேஸ் கட்ட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பிளாட் பண்ணிகிட்டே இருப்பேன் கைஸ். பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருங்க, பிளாட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணிகிட்டே இருந்தேன் கைஸ். டும்மின்னு ஒரு சத்தம். என்னடா டும்மின்னு சத்தம்னு பார்த்தா பக்கத்தில் வெடிஞ்சிச்சு. அடப்பா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே வந்து வெடியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டு வந்துட்டேன் கைஸ். ஏன்னா எம்மாவுக்கு காண்டாகும் வந்து டம்மால் வெடிங்க, நான் மட்டும் செஞ்சுட்டே இருக்குமான்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணு பக்கத்துலேயே தானே பேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச அதாவது இருக்க டெட் வச்சு பார்த்தீங்கன்னா கவர் பண்ண பாதி மட்டும். ஏன்னா டெட்டு காலி கைஸ். ஏன்னா அது வெடியக்குள்ளே கிடச்சிது நம்மளுக்கு டெட்டு. அதாவது டெட்டு இல்லை மண் தானே கரெக்டாக தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணெலாம் எடுத்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்றா ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பாதி டூல்ஸும் போயிடுச்சு கைஸ். பார்த்திங்கன்னா க்ரீப்பர் வெஞ்சரில் டிஸ்பான் ஆகிடுச்சு போல் பாதி டூல்ஸு. பார்த்திங்கன்னா என்னோடய சார்கோல் நிறைய டூல்ஸ்லாம் போயிடுச்சு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பேஸை பார்த்துக்கோங்க, இதான் பாதி தான் கட்டியிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். சரி கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கட்டணத்தெலாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கடை கட்டத்தை ஃபுல்லாக போட்டேன் கைஸ். ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிது. அதுவும் கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா சருன்னு கட்டினேன். ஏன்னா எனக்கு கட்ட தெரியாத வீடை, அதனால் என் மண்டியில் யோசிச்சதை கட்டினேன் கைஸ். கலாய்க்காதீங்க வீடை பார்த்து, ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்லாப் வச்சு ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணேன். அதை என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல கைஸ். ஸ்லாப் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழகாக இருந்ததை மோசமாகிட்டா வந்தேன். சரி மேலே போய் ஸ்லாப் வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்லாப் எடுத்துட்டேன். ஸ்லாப் வெட்டி அதாவது வுட்டு வெட்டி ஸ்லாப் செய்யணும். ஸ்லாப் செஞ்சு போய் ப்ளேஸ் பண்ணணும். அதை ப்ளேஸ் பண்ணுற வேலையாக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரசன்னு ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு போட்டு தாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சாங்கை போட்டு அப்படியே டக்குன்னு செஞ்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், டோர் செஞ்சு அதுக்கடுத்து வீட்டை கட்டணும். வீட்டில் டோர் வைக்கணும். டோர் வச்ச ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா கீழே இருக்குது. இதான் நம்ம மேலே தூங்குற ஏரியா. அப்புறம் ஒரு 2-3 செஸ்ட் இங்கே வச்சுட்டாங்க. நம்ம லூட்டு அதாவது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அதாவது ஸ்குவாட் ஆக்ஸ் அங்கெல்லாம் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, டேப் டோரா ஏதோ சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா வச்ச ஸ்லாப் மாரி இருக்குது. அது வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா டோர் தானாகவே திறந்துங்க கைஸ். அது பார்த்திங்கன்னா அதை மெடிச்சாவே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பூண்டாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, இந்த சைடில் பார்த்திங்கன்னா என்சான் டேபிளும் அந்தாண்ட சைடு ஃபுல்லாக ஜஸ்ட் வைக்கலாம் பிளானில் இருக்குது. அது அப்புறமா பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கீழே இருக்க புழுலாம் பிடிங்கி விட்ருவோம். கொஞ்சமாக பிடுங்கினா அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். அதனால தான் இந்த புழுலாம் பிடுங்கி விட்டேன். என்னடா வாய்ஸ் ஓவர்லாம் கேவலமாக கொடுக்குறா அப்படின்னு சொல்லாதீங்க கைஸ். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன், 4-5 டைம் கொடுத்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாய்ஸ் ஓவர் ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறேன். வீடியோவும் ஒழுங்காக எடிட் பண்ணி போடல. அடுத்த பார்ட் 2ல் வேணால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண்ணுறேன் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸையும் எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் மாப்செட்லாம் அடி வாங்க முடியாது நம்மளால், அதனால தான் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போய் பார்த்தா பாதி டூல்ஸை காணோம். சரி டூல்ஸை கிடக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இங்கே எல்லாம் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பார்த்திங்கன்னா செரி பேசும் அதாவது பார்த்திங்கன்னா இது எனக்கு ஒரு பிளான் இருக்குது கைஸ். பார்த்திங்கன்னா சுற்றில வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அப்புறமா சொல்கிறேன் கைஸ் சுற்றி வைக்கலாமா வேணாமான்னு. பார்த்திங்கன்னா இப்போயும் 1-2 வைக்கிறேன். வச்சா தான் பார்க்கறது அழகாக இருக்கும் கைஸ். ஏன்னா என்ன அப்பயே சொன்னேன் செரி பேசும் ட்ரீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா எப்போ ஞாபகம் வந்து போல் எனக்கு கீழே போகிறேன் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு பெட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே செஸ்ட் வச்சுக்கலாம் கைஸ். ஒரு 4-5 லூட்லாம் இங்கேயே வச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப அதிகமான லூட் இருந்ததுன்னா நம்ம கீழே வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கு தான் ஸ்டோரேஜ் ஏரியா கட்டினேன். இதுதான் நம்ம இப்போ தூங்குற ஏரியா. கொஞ்சம் டூல்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது ஜஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்னஸ் அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டேன் கைஸ். வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு தூங்கத்தான். நெக்ஸ்ட் டே அப்படியே தூங்கிட்டு பெஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கலாம்னு சொல்லிவிட்டு சாம்பி கறி அப்புறம் அதாவது பச்சை பிசின் அதாவது விவசாயம் பொருள் பச்சை பொருள் அதாவது என்ன சொல்லிட்டேன் அதாவது பிளான்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சைடில் அடிக்கிட்டேங்க கைஸ். பிளான்ட்டுனா அப்படியே பார்த்திங்கன்னா சரி அப்புறம் வுட்டு ஐட்டம்லாம் ஒரு சைடு அடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அடுக்க ஆரம்பித்தேன். பிக்காச்சு வுட் ஐட்டம் தானே சொல்லிவிட்டு அடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நான் ரொம்ப வீடியோ மோசமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ்.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு பார்த்தீங்கன்னா சாரி கைஸ் எனக்கு கொடுக்க முடியாது. அத்தை செய்கிற பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு தரேன். நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு தரேன் கைஸ். என்னன்னா ரெடீம் கோடு தரேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாரு. திடீர்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க கைஸ். ஏன்னா நான் ரெடீம் கோடு உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். இன்னைக்கு கொடுக்க முடியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ரெடீம் கோடு நான் அடுத்த எபிசோடில் போட்டு கொடுக்குறேன் கைஸ். ஆனால் அதிகமாகலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ரெடீம் கோடுக்கு 10 ரூபா அப்படியே தான் கைஸ் கொடுக்க முடியும். தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். பார்த்தீங்கன்னா பசி எடுத்துன்னு சொல்லிட்டு கேரட்லாம் தின்ன ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே சரி எனக்கு ஒரு பிளான் வந்து சரி ஏன் இங்கே இருக்க பிளான்லாம் நடக்கூடாதுன்னு பார்த்தா ஸ்கெலிட்டனு இவன் யாரா கோமாளின்னு சொல்லி பார்த்தா ஸ்கெலிட்டன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இந்த இடத்துல செத்துருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பித்தேன். சரி டிஸ்பான் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். சரி டிஸ்பான் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் அந்த பிளான்ட் உடச்சி விட்டா டிஸ்பான் ஆயிருப்பாங்க. அந்த பிளான்ட் உடச்சி சுற்றிட வைக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அப்படியே அப்படி இப்படின்னு விட்றான் வளைச்சி என்னடா அது வளைச்சி விட்றான். ஒரு ஆட்டு விட்டா என்னை சோழி காலி பண்ணி விட்ருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடுவேன் ஓடிட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் ஏரியா இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் போவோம். கொஞ்சம் அதாவது ஒரு 4 அயன் கிடைக்கிற வரைக்கும் மைனிங் போவோம். 4 அயன் கிடச்சின்னா நான் அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் ஃபுல் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய் கைஸ். இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ ரொம்ப போடலை. கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சரி கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். இம்மா நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். பார்த்தீங்கன்னா இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறேன் கைஸ். பாய் கைஸ்.